பிரித்தானியா செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மோசடி குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 16 பவுண்டில் பெற வேண்டிய ஒரு விஷயத்திற்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கான புதிய ETA முறை தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. இது விசா இல்லாத எளிய நடைமுறைதான் என்றாலும் இணையத்தில் உலாவும் மோசடி கும்பல்கள் பயணிகளை குறிவைத்து வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு செல்வோருக்கு ETA அனுமதி பெறுவது கட்டாயம். இதற்கான அதிகாரப்பூர்வ அரசு கட்டணம் வெறும் 16 பவுண்ட்ஸ் அறவிடப்படுகிறது. எனினும் பிரித்தானிய அரசு இணையதளம் போலவே தோற்றமளிக்கும் பல போலி இணையதளங்கள் தற்போது உலாவி வருவதாக எச்சரிக்கப்படுகிறது. நாங்கள் உங்களுக்கு விண்ணப்பித்து தருகிறோம், பதற்றமில்லாத சேவை என்று கூறி பயணிகளிடம் 180 பவுண்ட் வரை கட்டணம் வசூலிக்கின்றன. இந்த இணைய மோசடி காரணமாக நெதர்லாந்தில் மற்றும் நூற்றுக்கணக்கான பயணிகள் இதுபோல் ஏமாந்து போயுள்ளனர். சிலர் பணம் செலுத்தியும் அனுமதி கிடைக்காமல் மீண்டும் அதிகாரப்பூர்வ தளத்தில் பணம் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். பணத்தை இழப்பது மட்டுமின்றி இந்த போலி தளங்கள் மூலம் உங்களது தனிப்பட்ட தகவல்களும் திருடப்படுகின்றன. இந்த மோசடியில் சிக்காமல் இருக்க பிரித்தானிய அரசு சில எளிய வழிமுறைகளை தெரிவித்துள்ளது. பிரித்தானிய அரசின் அதிகாரப்பூர்வ UKETA செயலியை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிப்பதே மிகவும் பாதுகாப்பானது மற்றும் விரைவானது. செயலி இல்லை என்றால் அதிகாரப்பூர்வ gov.uk இணையதளத்தை மட்டுமே பயன்படுத்தவும். 3ஆம் தரப்பு முகவர்களை நம்ப வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உங்களது பயணத்திற்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும். உடனடியாக விண்ணப்பியுங்கள் என்று அரசு உங்களுக்கு இமெயில் அல்லது SMS அனுப்பாது. அப்படி வந்தால் அது நிச்சயம் மோசடி என்பதனை சுற்றுலா பயணிகள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.